அனைவருக்கும் வணக்கம். நம்ம மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், அதை கேட்டு பயனடைங்க. முதல்ல வந்து பல் கூச்சமாக இருக்கும். பல் கூச்சம்னா எப்படின்னா, இந்த புளிப்பானது எலுமிச்சம்பழம், மற்றபடி சாத்துக்குடி நிறைய நெல்லிக்காய் அதெல்லாம் சாப்பிடும்போது பல் கூச்சம் ஏற்படும். அந்த பல் கூச்சம் போகிறதுக்கு புதினா இலை மென்று, புதினா விதையில் புதினா இலை மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா பல் கூச்சம் போகும். அப்படி இல்லைன்னா புதினா இலையை வந்து நல்லா வறுத்து காய வச்சு உப்பு சேர்த்து பல் வளைக்கிட்டிங்கன்னா அந்த பல் கூச்சம் சரியாகிவிடும். அதே போல் நாயுருவி வேரை வந்து காய வச்சு அதை வந்து சாம்பல் ஆக்கி அந்த சாம்பலில் பல் வளர்க்கினா பல் கூச்சம் பல் உறுதியாகும், பல் கூச்சம் போகும், பல் பளபளப்பாக இருக்கும். அதே போல் சிறுநீரகத்தில் வந்து மஞ்சள் நிறமாகவும் நாற்றத்தோடு இருந்துச்சுன்னா எலுமிச்சம்பழ சாரோட உப்பு கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா அந்த சிறுநீரகம் கழிவு வெளியேறி சிறுநீரகம் சுத்தமாகும். அதே போல் ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்துக்கங்க. 1/4 கிலோ இல்லை 100 கிராம் போதும். எடுத்து நல்லா 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அதன் விதைகளை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடித்து மாதத்துக்கு 2 நாள் வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சுக்குவாங்க. கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் நரம்பு தளர்ச்சி குணமாகணும்னா பேரிக்காய் அடிக்கடி உணவில் சேர்க்கணுங்க, நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் முகம் பளபளப்பாக இருக்கணும்னா கொடுவா மீன் ஒரு மீன், அந்த மீன் அடிக்கடி சாப்பிடுவாங்க, உங்களுக்கு வந்து முகம் பளபளப்பாகும். அதே போல் வெங்காயச்சாறு 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. அதனுடன் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா குள்ளமாக இருக்கிறவங்க கொஞ்சம் உயரம் அதிகரிப்பாங்க. அதே போல் நம்ம பதிவில் முன்னாடி சொல்லியிருக்கேன், கல் கரையத்துக்கு என்ன பண்ணுன்ட்டு. ஒரு இளநீ எடுத்துக்கங்க, கண்ணு திறந்துடுங்க, அதில் பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் போடுங்க, ஜீரகம் 1 ஸ்பூன் போடுங்க, நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் போடுங்க, போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி வெறும் வயிற்றில் அதை ஒரு வாரத்துக்கு குடிச்சுக்குவாங்க. அது மாதிரி எப்பேற்பட்ட கல்லும் கறந்து விடும். அதே போல் திராட்சை, கருப்பு திராட்சை ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கங்க, விதை உள்ள திராட்சை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து காலையில் வெறும் வயிற்றில் வாரத்தில் 3 நாள் குடிச்சுக்குவாங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் தென்னம்பாலை பிஞ்சு விடுறதுக்கு முன்னே தென்னம்பாலை சொல்லுவாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கோதுமை அரிசி மாதிரி இருக்கும். அதை உருவி 2 டம்ளர் தண்ணியில் போட்டு மிக்சியில் அடித்து வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் 1 வாரம் குடிச்சுக்குவாங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் ரணகல்லின்னு ஒன்று இருக்குது. அந்த ரணகல்லி வந்து ஒரு நாளைக்கு ஆரம்பிங்க, 3 இலை மென்று சாரை முழுங்கிட்டு துப்பிடுங்க. அதுமாரி 2வது நாள் ஒரு 4 இலை, அதுமாரி ஒரு 10 இலை வரைக்கும் முழுங்குவாங்க ஒரு வாரம். எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் பசலைக்கீரை உணவில் அடிக்கடி சேர்த்துவாங்க. கணையம் புற்றுநோய் வராமல் தடுக்கும். அதே போல் வந்து நம்ம பாதம் பருப்பு டெய்லி ஒரு 4 சாப்பிடுவாங்க, கேன்சர் வராமல் தடுக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.